ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின் கோக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். போன பார்ட்டில் நம்ம ஜின்னு ஜேகேவை எப்படியும் அந்த வீட்டிலேயே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லி வச்சுருப்பாரு. ஆர்மீஸ், மற்ற 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ ஐ ஹேட் மாஃபியா ஜின் பட் ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட் ஜேகே ஸ்பெஷல் பார்ட்குள்ளே போவோம். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே டக்குன்னு ஜின்னு பார்த்து, இப்போ நீ எதுக்கு என்னவே பார்த்துட்ருக்க? அது வந்து இல்லை, உன் மேலே அது ஒட்டி இருக்குது, அதான். என்ன ஒட்டி இருக்கு? நீ ஒழுங்காக சாப்பிடு, அங்கே பாரு அப்படின்றாங்க. நம்ம ஜேகே ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஏய், என் மேலே எதுவும் இல்லை, நீ என்னை தொடணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, சும்மா தான். நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக சாப்பிடு, நீ என்ன சொல்லாத. பார்க்க தான் பெரிய பையன் மாதிரி இருக்கா, ஆனால் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜின்னோட லிப்பில் இருக்கிறத தொடச்சி விடுறாரு. ஜின்னுக்கு அந்த இடத்துல ஷை ஆகிடுது. கொஞ்சமாச்சும் இவன் ரொமான்டிக்காக இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே இருக்காரு. உனக்கு என்ன வேணும்? இப்போ நீ எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் உன்னோட பெரியவன், நீ என்ன வா போன்னு பேசிகிட்டு இருக்க? பெரியவங்களா? சரிங்க, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் உனக்கு ஊட்டி விடவா? இல்லை, எனக்கு கை இருக்குது, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். நீ ஏன் இப்படி இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு லவ் பண்ணணுங்கிற ஃபீலிங்கே இல்லையா? நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் நான் உன்கிட்ட கெஞ்சி கூட கேட்டேன், அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருங்க, நான் இங்கே இருக்க ஒத்துக்கிட்டேன், அப்புறம் உங்கள் பிரதருக்கு சொல்லித்தர ஒத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த லவ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் உங்களை, அதுவும் நான் உன்னை பார்த்தாலே அடிக்கணும், எனக்கு அந்த கோவம் தான் வரும். நான் எப்படி ஒன்றை பண்ணுவேன் நீ நினச்சிட்ருக்க? உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் தான் உனக்காக மாறுறேன்னு சொன்னேன்ல, நான் டாக்டராக கூட திருப்பி ஆறேன்னு சொன்னேன்ல. இல்லை, நீ டாக்டராலாம் வேணாம், நீ டாக்டர் ஆனா எனக்கு பழைய ஞாபகம் தான் வரும். நீ தயவு செஞ்சு இப்படியே இரு அப்படின்றாரு. அப்போ நான் மாஃபியாவே இருந்தால் உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாங்க. என்ன நீ சாப்பிடாம கூட போகிறேன்? இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க, நான் போய் உங்கள் பிரதருக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. என்னைய வேலை வாங்குறான். நீ இப்போ எதுக்கு என்னைய வேலை வாங்குற? ஆமாம், நீங்கள் தானே இங்கே இருக்க சொன்னீங்க, பட் இந்த வேலைலாம் பண்ணணுன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா? ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண. இல்லை, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் பிரதரை கூப்பிட்டுக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற? நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்கள் பிரதருக்கு சொல்லி. ஐயையோ, நீ ஆரம்பிக்காத, நானே போய் கழுவிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறாரு. அப்போ டப்புன்னு ஏதோ கீழே போட்டுடுறாரு. ஐயோ, கீழே போட்டிங்களா? இதுக்கு தான் நான் உன்னை ஹெல்ப் பண்ண சொன்னேன். சரி, பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நம்ம ஜின்னு எல்லா திங்ஸையும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாங்க. நீ எதுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குற? உனக்கு தான் என்ன பிடிக்கலையே. நான் உங்களை பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கேட்கல, வேறண்ணா எதை சொல்கிறேன்? எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. இன்னும் எங்கேயாவது வெளியே போகணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தோணும், பட் நான் வெளியே எங்கேயும் போனதில்லை. அப்படியே போனாலும் என்னை சுற்றி என் பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் தனியாக வெளியே போனதே இல்லை தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் போனது இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் நான் போனதே இல்லை. சரி, நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. எங்கே போகலாம்? இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அது ஆமாம், வரப்போகுது. அதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அதுக்காக தான் வெளியே எங்கேயாவது போகலாமான்னு கேட்டேன். உங்கள் பிரதரும் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கான்ல, அதான். அவன் படிக்கிறானா? அவன் சுத்தமாக படிக்க மாட்டானே, என்ன சொல்கிற? இல்லை, அவன் காலேஜ்லலாம் படிச்சுட்டு தான் இருப்பான், நல்லா தான் படிப்பான், நல்லா தான் மார்க்கும் எடுத்துகிட்ருக்கான். அப்படியா? என்ன சொல்கிற? ஆமாம், நான் அவனுக்கு அப்பப்போ சொல்லி கொடுப்பேன், அதான். சரி, அப்போ நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை மட்டும் உங்கள் பிரதர்கிட்ட சொல்லிடாதீங்க, இப்போ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுவான், படிக்க மாட்டான். ஓகே, நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்றாங்க. இல்லை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ போய் படிக்கணுமே, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. மேலேருந்து அவங்க தம்பி சாப்பிட்டுட்டு பிளேட் எடுத்துகிட்டு வராரு. அண்ணா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓடுறாங்க. ஜேகே அப்படியே பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. எங்கே போகிற? இங்கே வா. என்னாச்சு ஜேகே, எதுக்கு என்ன கூப்பிடுற? நம்ம படிக்க போகலாவா அப்படின்றாங்க. நீயா? படிக்கலாம் மாட்டே, இங்கே வா, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப் பண்ணும்? அதான், உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்ல, ஒழுங்கா நீயே போய் வாஷ் பண்ணு அப்படின்றாங்க. நான் ஏன் வாஷ் பண்ணணும்? நான் வாஷ் பண்ண மாட்டேன், நாங்களாம் ஆள் வச்சுருக்கோம், அவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் உன்னோட ட்ரெஸ்லாம் நீ தான் வாஷ் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா அப்புறம் உங்கள் அண்ணா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா, அக்கறையே இல்லையா? நான் ஏன் சேவ் பண்ணணும்?
எனக்கு இல்லை, எனக்கு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண தெரியாது. அப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ அதே மாதிரியே பண்ணு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நம்ம ஜின்னுக்கு சிரிப்பாக வருது. நம்ம தம்பி எப்பொழுதும் தான் அடங்காமல் சுற்றிட்டு இருப்பான், இப்போ அவனை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் வந்துருச்சு. நான் அவனை கொண்டு வந்தது கரெக்ட் தான். எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விடுங்கப்பா, ஆளை விடுங்க, நீங்கள் 2 பேரும் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஜின்னு அப்படியே முன்னாடி போய் நிற்கிறாங்க. அண்ணா உனக்கு என்ன தான் வேணும்? அவன் சொல்கிறான்ல அதை ஒழுங்காக செய். நான் ஏன் அவன் சொன்னா செய்யணும்? ஏன்னா அவன் உன்னோட ஃப்ரெண்ட் அல்ல. என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் செஞ்சுருவேனா? நீ சொன்னாலே நான் செய்ய மாட்டேன். நான் சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. அண்ணா என்னை அடிக்காத, அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு கரெக்டாக அப்பா அங்கே வராரு. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இவன் ட்ரெஸ்ஸை இவனை வாஷ் பண்ண சொன்னால் வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஆமாம், ஏன் அவன் வாஷ் பண்ணணும்? அதை நம்ம ஆள் வச்சுருக்கோம்ல. இல்லைப்பா, அவன் படிக்கிறது, ஊர் சுற்றுறத தவிர மற்ற எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான். அவன் வேலையை அவனே செஞ்சால் தானே அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும் அப்படின்னு செஞ்சுருந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாரு, அவன் சொல்கிற மாதிரி, அதான் அவங்க அண்ணன் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படின்றாங்க. ஆமாம், இந்த ஐடியாவை யார் கொடுத்தது? அது ஜேகே தான். ஓ ஜேகே, நீ இங்கே தான் இருக்கியாப்பா, எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீ என் பையனை நல்லா படிக்க வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஜின்னு எல்லாத்தையும் சொன்னான். இனிமேல் நீ இவனை நல்லா பார்த்துக்கோ, இவனை நல்லா படிக்க வை அப்படின்றாங்க. ஓகே அங்கிள், அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணுமோன்னு என்கிட்ட கேட்கலாம். இல்லை அங்கிள், நீங்கள் இங்கே இருக்க வச்சுருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படின்றாங்க. அப்படிலாம் நீ பேசாத, நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. தென் அவங்க தம்பியை கூட்டிகிட்டு எங்கேயோ ஜேகே போகிறாரு. இப்போ எதுக்கடா எனக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற? எங்கேயும் இல்லை, உன் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. என்னோடய புது ட்ரெஸ்ஸை கேட்குறியா? இல்லை இல்லை, நீ துவைக்காம வச்சிருக்கீல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வான்றாங்க. நான் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? நான் சொன்னதை செய்ய, இல்லைன்னா அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. தென் எடுத்துகிட்டு வந்து இதை நான் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வாஷிங் மிஷின்குள்ளே போடு அப்படின்றாங்க. போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணு. இவ்வளோதானா? இல்லை இல்லை, இன்னும் இருக்குது. அப்புறம் இந்த பவுட்ரு கொட்டு. ஜேகே சொல்ல சொல்ல எல்லாத்தையும் அவங்க பிரதரும் பண்ணுறாரு. வாவ், இது இவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், இந்த சிம்பிள் ஒர்க்குக்கு போய் நீங்கள் ஒரு ஆள் வச்சு அவருக்கு அதிகமாக பணம் கொடுத்துட்ருக்கீங்க, புரியுதா அப்படின்றாங்க. ஆமாம், இது இவ்வளோ ஈஸின்னு நினச்சா நானே பண்ணியிருப்பேன். போய் ஒரு ஆளை வச்சு அவருக்கு அமௌண்ட் அப்பா கொடுத்துட்ருந்தாரு. டேய், அது எல்லாம் ஒன்றால தான். ஒழுங்கா நீயே உன்னோட வேலையெல்லாம் பார்த்துக்க ஆரம்பி. இப்போ உங்கள் அண்ணன் எப்படி சமைக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்கள் அண்ணனுக்கு நல்லா சமைக்க தெரியும், பிடிக்கும், அதனால். எனக்கு சமைக்க தெரியாதே. அப்போ நீயும் ஒழுங்கா இனிமேல் சமைக்க கற்றுக்கோ. உங்கள் அண்ணா செய்யும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையாச்சும் கற்றுக்கோ. நீ இந்த மாதிரி கற்றுக்கிட்டினா உனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்பாக இருக்கும். எதை ஹெல்ப்பு, எதை சொல்கிற எனக்கு புரியல. ஆமாம், நாளைக்கு உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கவேன். அப்போது உன்னோட ஒய்ஃப் வீட்டில் இல்லை, அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். இல்லை இல்லை, அப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கேட்குது எனக்கு அம்மா மாதிரி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன பண்ணுவ? அதுவா? அப்போ அவங்கள கூப்பிட்டுருவேன், அடி வாங்குவேன். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒழுங்கா நீ சமைக்க கற்றுக்கோ. நீ சமைக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ உன் குழந்தைங்க உன்னை பாராட்டும். வாவ், அப்பா வேலைக்கும் போகிறாரு, சமைச்சும் தராரு, இவரை மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னோட குழந்தைங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், அவங்களுக்கும் பண்ணணும்னு தோணும்ல. நீ இப்படியே இருந்தனா கடைசியில் உன்னோட ஃப்யூச்சரில் உன்னோட பேபிஸ் கூட இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாரு. இதெல்லாம் ஜின்னு கேட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இவன் என்ன இந்த சின்ன வயசில் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஆமாம், அவன் பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு நின்று. அங்கே பாரேன், எங்கள் அண்ணன் ஒன்று ரூட் விட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த சைடு தான் நின்றுட்டுருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து நான் ஏன் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுவேன்ல. என்ன அதிசயம், அண்ணா நீ வாஷ் பண்ண போறியா? ஏன், நான் அதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா? இல்லையே, சரியில்லையே. சரி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அண்ணா, நம்ம ட்ரிப்பெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எங்கேயா ட்ரிப் போவோமா? இதுக்கு தான் நீ இவ்வளோ ஐஸ் வச்சிட்ருக்கியா? நான் ஏன் ஐஸ் வச்சேன்? அவன் சொல்கிறத நான் பண்ணுறேன். நீங்கள் தான் சொன்னீங்க பண்ண சொல்லி, அதனால தான் பண்ணேன். ஓ, அப்போ நான் எது சொன்னாலும் பண்ணுவியா? ஆமாண்ணா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். அப்போ ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிப்போ அப்படின்னு சொல்லி தரத்தி விட்றாரு. ஜேகே, எனக்கு வந்து சொல்லிக் கொடு. இல்லை, நான் இப்போ தானே சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்படியே நடந்துட்டு வரட்டா அப்படின்றாங்க. சரி, நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டா, நான் அப்படியே அங்கே போயிட்டு சும்மா உட்காந்து புக்கை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜின்னு, எனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண சொல்லி தெரியா? எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாரு. என்னது, ட்ரெஸ் வாஷ் பண்ண தெரியாதா? ஆமாம். அடிபட்டதில் நீ அதை கூட மறந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இது வரைக்கும் நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணதில்லை, நாங்கள் தான் சொன்னோமே ஆள் வச்சுருந்தோன்னு, அவங்க தான் பண்ணுவாங்க, அதான் உன்கிட்ட கேட்டேன். இவ்வளோ நேரம் நீ எங்களை பார்த்துட்டு தானே இருந்திருப்ப, அப்போ உன் தம்பிக்கு சொல்லி கொடுத்ததை நீ பார்த்துருப்பில. இல்லையே, நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கும் போதில் வந்தேன்.
சரி அப்போது உன் பிரதர் கிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் ஆனதுக்கப்புறம் காய வைக்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு. இல்லையே அதெல்லாம் ஆல்ரெடி வாஷ் ஆகியாச்சு, எடுத்து வச்சாச்சு, இப்போ நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்றாங்க. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாரு. அது மாதிரி நம்ம ஜின்னும் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம எப்படி உள்ளே போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறைக்கிறாங்க. சரி எனக்கு புரியுறமோ சொல்லி கொடு, என் செல்லக்குட்டியில் இங்கே பாரு, செல்லக்குட்டி அது இதுன்னு சொன்னால் அவ்வளோதான், உனக்கு என்ன தான் வேணும்? நான் தான் சொல்கிறேன்ல, நீ என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், உன் பின்னாடி தான் சுற்றுவேன், என்னவோ பண்ணிட்டு போ, ஆனால் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். ஏன் செட் ஆக மாட்டேன், எதனால் அப்படி சொல்கிற? அதான் நான் சொன்னேனே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு. என் மேலே இன்னுமா கோவமாக இருக்க? எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ சொன்னது கூட என்னால் நம்ப முடியல. அப்புறம் எப்படி நான் உன்னை ஹர்ட் பண்ண முடியும்? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணேனா அப்படின்றாரு. நீ நிறைய டைம் என்கிட்ட மன்னிப்பு கேட்ட, நீ மன்னிப்பு கேட்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அதான் ஞாபகம் வருது. அதுவும் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் தான் வருது. நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. அப்போது நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை கேட்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எனக்கு உன்னை பார்க்கும்போது என் அக்காவோட ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறீன்னா சொல்லு, நான் உன்னை அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நான் அதுக்காக உனக்கு வெயிட் பண்ணுவேன், உன்னோட அந்த ஒரு வார்த்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலையாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜேகேக்கு பாவமாகவும் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த கோவம் அப்படியேவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே விளையாட ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு ஜேகேன்னு எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை கேட்குறியா அப்படின்றாங்க. என்ன சொல்ல போகிற? உனக்கு ஒருத்தரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, அவரால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அவரை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அவர் உன்கிட்ட வந்து ஒரு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அப்போ நீ என்ன சொல்லுவ? அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அந்த பர்சன் அவங்க மனசால் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? எனக்கு அப்படி தான் தோணுது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த பழைய இன்சிடெண்ட் வந்துகிட்டே இருக்கேன் அவங்கள பார்க்கும்போது. என்னது உனக்கா? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஐயோ நான் எனக்கு இல்லை, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. அது யார் எனக்கு தெரியாமல் உனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு? நம்ம கிளாஸ்லேயே நீயும் நானும் மட்டும்தான் ஒன்றா இருப்போம், நீ யாரு கூடயும் அவ்வளோவா பேசவும் மாட்டேன், அப்புறம் எப்படி சொல்கிற? நீ கண்டுபிடிச்சிட்டியா? நான் அவங்க அண்ணனை பற்றி தான் கேட்குறேன். அவர் என்னை லவ் பண்ணுறாருன்னு உனக்கே தெரியும், ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு? நீ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், உன் மனசில் என்ன தோணுது அதை நீ ஃபீல் பண்ணி பாரேன், இப்போ நீ கண்ணை மூடு அப்படின்றாங்க. உனக்கு பின்னாடி உன் அக்கா இருக்காங்க, பட் அவங்க பாஸ்ட்டு, அவங்கள உன்னால் இனிமேல் தொடவும் முடியாது, அவங்கள மீட் பண்ணவும் முடியாது. உனக்கு முன்னாடி உன்னோட ஃப்யூச்சரை கூப்பிடுறது யார்? ஜின்னு. எங்கள் அண்ணாவும் முன்னாடி இருக்கான், ஆனால் நீ பின்னாடியே போகணுன்னு நினைக்கிற. நீ உன் பாஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை உன் ஃப்யூச்சரை நோக்கி போகணுன்னு நினைக்கிறியா? எனக்கு பாஸ்ட்லேயே இருக்க வேணாம், ஃப்யூச்சரில் இருக்க வேணாம், எனக்கு ப்ரெசென்ட்டில் இருந்தால் போதும் அப்படின்றாரு. ப்ரெசென்ட்லேனா நீ எந்த மாதிரி நினைக்கிற? அதாவது இப்போ என் லைஃப் எப்படி போதோ அதே மாதிரியே போகட்டும், அது வரைக்கும் இல்லை, நீ இப்படியே நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஜேகே, உன்னால் எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. நீ மற்றவங்க மாதிரி இருக்கணும்ல, நீ நீயாவே இரு. நீ என் அண்ணாக்காகவும் மாற வேணாம், எனக்காகவும் மாற வேணாம். உனக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போதைக்கு உனக்கு அதை எடுத்தே தான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த நீ முடிவு எடுத்தால் போதும். இப்போதைக்கு உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் இப்போ நீயே முடிவு எடுத்துக்கோ, நீ உன் ஃப்யூச்சரை நோக்கி போகணுன்னு நினைக்கிறியா, இல்லை உன் பாஸ்ட்டை நோக்கி போகணுன்னு நினைக்கிறியா, இல்லை ப்ரெசென்ட்னா நீ இப்படியே தான் இருக்கணும், அதாவது நீ ஜாலியாக இப்போதைக்கு இருக்கலாம். உனக்கு எது வேணுமோ அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீ என் அண்ணனை ஓகே பண்ணினா உன் கூட நான் என்றைக்குமே இருப்பேன், ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, ஒரு பிரதராகவும். அப்புறம் உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும், அதை நினைக்கும் போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், நீயும் ஹாப்பியாக இருப்ப. நீ எங்களை விட்டு போகணுன்னு மட்டும் நினச்சிடாத, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னோட பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. எனக்கு சொல்லி கொடுக்காம போகிற? இல்லைடா நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு உட்காந்துருக்காரு. நல்லா இருந்த என்னைய மறுபடியும் இதுவன்ட்டு போய் கேட்டதுக்கு நல்லா குழப்பி விட்டுட்டானே, இப்போ நான் என்ன தான் முடிவெடுக்கிறது? ஜேகே இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டியே, எனக்கு என் அக்காவை பார்க்கணும் போல் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? நம்ம பழைய ஊருக்கு போக வேண்டியதானா, இல்லை நான் ஜின்னையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஏன் என் அக்காவோட அந்த ஃப்யூனரல் நடந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஜின்னோட ரூமுக்கு இப்போ ஜேகே போகிறாங்க. என்னாச்சு ஜேகே, நீ இங்கே வந்திருக்க, இங்கெல்லாம் நீ வரமாட்டியே, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என் அக்காவை பார்க்கணும் போல இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொன்னா நான் உன்னை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன் அப்படின்றாங்க. இப்போதைக்கு நீங்கள் எங்கள் அக்காவை மட்டும் பார்க்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜின்னு ஜேகேவை கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் மேலேருந்து தம்பி பார்க்குறாங்க. இவனுங்க என்னை விட்டு எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போது இல்லை இல்லை அவங்க இப்போ தான் கொஞ்சமாக சேரட்டும், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு போடி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இங்கே இவங்க 2 பேருமே போகிறாங்க காரில். அங்கே போனதுக்கப்புறம் இவங்க தான் என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. அதோ அந்த இதில் போய் கொடுக்குறாங்க. அக்கா எனக்கு தெரியலக்கா, நீ என்ன நினச்சிட்ருக்கான்னு எனக்கு தெரில, உனக்கு இவரை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் அவருக்கு ஒன்றும் பிடிக்கல போலையே, அவர் என்கிட்ட வந்து லவ் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன தான் முடிவு எடுக்கிறது, இது உன் கையில் தான் இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல நம்ம ஜேகே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு போய் பின்னாடி ஹக் பண்ணி, நீ எதுக்காகவும் அழாத ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லடா, எனக்கு நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணலை, அப்படியே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு நான் தான் காரணமாக இருப்பேனுன்னு சொல்லிட்டு நீ இப்போ அழும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீ என்னை அடிச்சிரு, என்ன வேணாலும் பண்ணு, பட் என்னை விட்டு மட்டும் போக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் ஹக் பண்ணுறாரு. இதை கேட்கும்போது இந்த ஒரு வார்த்தையும் ஜேகேக்கு ஆறுதலாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அக்காவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நான் இப்போ என்ன பண்ணுறது, பாஸ்டான என் அக்காவை நோக்கி நான் போகணுமா, இல்லை ஃப்யூச்சரான ஜின்னை நோக்கி நான் போகணுமா, இல்லை இதே இடத்துல நான் ஸ்டக் ஆகி நிற்கணுமா, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போ அங்கே நிறைய குழந்தைங்க விளையாடிட்டுருக்குங்க. அதில் ஒரு குழந்தைய அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அது டக்குன்னு நம்ம ஜேகேவை பார்த்து சிரிக்குது. அந்த ஒரு ஸ்மைலை பார்த்தோன்னே ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி பிலீவ் ஆன மாதிரி இருக்குது. ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாரு. நான் உன்னை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உனக்கு எதுவும் ஆளலை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம ஜின்னவே ஹக் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு என்னாச்சு, நீ பெட்டர் தானே? நான் பெட்டர் தான். சரி, நம்ம இங்கேயே இருக்கலாமா கொஞ்ச நேரம், இல்லை எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜின்னும் ஜேகேவும் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜின்னு அப்போ ஜேகேவை பார்க்குறாரு. நீ காரை பார்த்து ஓட்டு, சாரி ரோடை பார்த்து ஓட்டு, என்னை பார்த்து ஓட்டுனீன்னா நமக்கு திருப்பி ஏதாவது ஆயிரும் அப்படின்றாங்க. நமக்கு திருப்பி ஏதாவது ஆயிருமா, நீ என்ன சொல்ல வர? இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன். இல்லை எனக்கு புரியல, நீ எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்ன, இன்னும் ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு நீ மட்டும்தான் இப்போ இருக்க, என்னோடய அக்காவும் என் கூட இல்லை, நான் உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அப்போனா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு பிரேக் போட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் எதுவும் சொல்ல. இல்லை இப்போ நீ சொன்னதை மறுபடியும் என்கிட்ட சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, அதாவது நீ எனக்கு வேணும் அப்படின்றாரு. நான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே சந்தோஷத்தில் அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. பார்த்து ட்ரைவ் பண்ணு, நீ சந்தோஷத்தில் இருக்க, ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீ என் கூட இருக்கல்ல, ஸோ உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், அதே மாதிரி உன்னை பார்த்துக்க நான் வேணும்ல, எனக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இந்த உலகத்துலேயே இல்லை இந்த யூனிவர்ஸ்லேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான பர்சன். நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்பா இல்லை இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஜேகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, நீ இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியுதா இல்லையா, அதனால தான் கன்னத்தில் கிஸ் பண்ணேன், இல்லைனா இப்படி விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக. ஐயோ தயவுசெய்து நம்ம வீட்டுக்கு போகலாம் போ அப்படின்றாங்க. என்னது அதுக்குள்ளே வீட்டுக்கா, நான் இப்போ தானே ஹாப்பியாக இருந்தேன். இல்லை உன் பிரதர்கிட்ட நம்ம சொல்லணும்னு சொன்னில, என்னது, அதான் நம்ம ட்ரிப் போகலான்னு சொல்லி, அப்புறம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜின்னுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இவன் இதுக்கும் ஓகே சொல்லிட்டான், இதுக்கும் ஓகே சொல்லிட்டான்ட்டு. ஆனால் இப்போ நம்ம தனியாக இருக்கோம்ல, ட்ரிப் போனால் என் பிரதர் கூட தானே இருக்க முடியும், நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அதுவும் சரி தான், சரி நம்ம இப்போ வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு போய் ஒரு கிட்ஸ் பார்க்கில் போய் வண்டியை நிறுத்துகிறாங்க. ஆமாம் இங்கே எதுக்கு நீ வண்டியை நிறுத்தியிருக்க? இல்லை இல்லை எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனா, அதான் எனக்கு கிட்ஸ் பார்க்கில் போய் விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. அதெல்லாம் எனக்கு அப்படித்தான், அப்படி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே ஜின்னை பார்த்துட்டே நிற்கிறாங்க. இவனை பார்த்தா ஒரு மாஃபியா மாதிரியா இருக்குது. இல்லை ஆனால் எனக்கு தோணுது இவன் எல்லாத்துக்கிட்டேயுமே
மாஃபியா மாதிரி ரூடாக இருக்கான். ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இவன் குழந்த மாதிரி இருக்கான்? இதனாலவே நான் இவனை பார்த்து இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. ஜின்னு டக்குன்னு திரும்பி பார்த்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜேகேவோடு நடந்து போகிறாரு. என்னை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்த அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஒன்று சொல்லவா, நம்ம எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் நமக்கு நிறையா ஒர்க் அது இதுன்னு இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்க இடத்துல வந்துட்டு அவங்களோட அந்த விளையாட்டுத்தனம், அப்புறம் அவங்களோட அந்த பியூரான சிரிப்பு, இதெல்லாம் பாரேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சைல்ட்ஹுட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீலை அனுபவிக்க முடியாது. நான் அதனால தான் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நடுவில் இருப்பேன். அப்போ எனக்கு என்னமோ நானே ஒரு கிட்ஸ் ஆகி இந்த மாதிரி விளாட்ற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசுகிறாரு. ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. நீ சத்தியமாக ஒரு குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. என்ன, நான் குழந்தையா? நான் ஒன்றும் குழந்த கிடையாது. நீ தான் எனக்கு சின்ன பையன், அப்போ நீ தான் குழந்த அப்படின்றாங்க. ஆனால் யார் அப்படி நடந்துக்கிறது? ஆனால் உண்மையாலுமே நீ சொன்ன அந்த விஷயம் நல்லா தான் இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு அங்கே இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துட்ருக்காரு. அவர் அறியாமலே அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா, இதை தான் நான் சொல்கிறேன். நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. உன் அக்கா உன்னோட ஸ்மைலில் தான் இருக்காங்க. ஸோ நீ உன்னோட ஸ்மைலை மட்டும் இழக்கணும்னு நினைக்காத. நீ எப்பொழுதும் சிரிச்சுட்டே இரு, அப்போ தான் உன் அக்கா கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே அவர் அறியாமலே அவர் சிரிக்கிறாரு. டக்குன்னு இப்போ ஜேகே நம்ம ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் அங்கே இருக்க குட்டி பிள்ளைங்களோடலாம் விளையாடிட்டுருக்காரு. இப்போ இதை அப்படியே நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ, விடையில்லா ஒரு கேள்வி, உயிர் காதல் ஒரு வேள்வி, ஊரை வெல்லும் தோகை நானேன், உன்னால் என்று தோற்று போனேன், கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே. இப்போ நம்ம ஜின்னும் அப்படியே லைட்டாக நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ஜேகேக்கு திடீர்னு பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பின்னாடியே போகிறாங்க. அங்கே ஒரு பைப் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம ஜேகே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுருக்காரு. அம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் அப்புறம் ஏன் வேகமாக ஓடி வந்தேன்? நான் பயந்துட்டேன் தெரியுமா? நான் ஏன் வேகமாக ஓடி வந்தேன்னா எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு, அதான் வந்தேன். கேட்டால் நானே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஏய், அதை கூட வாங்கி கொடுப்பா, அதான் இங்கே இருக்குல்ல. இல்லை பரவாயில்ல, சரி உனக்கு இப்போ ஓகேவா? ஏய், இப்போ நீ எதுக்கு எனக்கு ஓகேவான்னு கேட்டுகிட்டே இருக்க? இல்லை நீ அக்காவை நினச்சி ஃபீல் பண்ண? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃப்யூச்சரை நோக்கி போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன ஃப்யூச்சர்? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லவும் இப்போ 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவன் எங்கே போனான்னு தெரில, உள்ள ஆளவே காணோன்னு சொல்லிட்டு தொலைவிட்டுருக்காங்க 2 பேரும். அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவன் என்ன தூங்கிட்டுருக்கான் படிக்கிறேன்னு சொல்லி. ஜேகே பாரேன், அவன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருப்பான். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுருவேன். ஆனால் இனிமேல் விட முடியாது. அவனை போய் எழுப்புவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுப்புறாங்க. அண்ணா என்னாச்சு, இப்போ எதுக்கு என்ன இப்படி எழுப்புனேன்? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. என்ன குட் நியூஸ்? 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் பார்த்தாலே தெரியுதே. நாங்கள் இந்த நியூஸை சொல்ல வரல, வேறு ஒன்று. அப்படி என்ன வேறு? நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாமா அப்படின்னுக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸா, நான் எப்படி உங்கள் கூட வருவேன்? அதுக்கு முன்னாடி நான் உன்னோட அண்ணா, அவன் உன்னோட ஃப்ரெண்டு, நீ எங்களோட பிரதர். ஸோ நீங்கள் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்குறாங்க. அதை நீ தான் சொல்லணும். ஏன் உங்கள் 2 பேர்த்துக்கு தெரியாதா? நீங்கள் தானே போகலான்னு சொன்னீங்க. அப்போ நான் எந்த பிளேஸ் வேணாலும் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ அண்ணா, நீ மட்டும் எந்த பிளேஸை டிசைட் பண்ணிடாத, அதுக்கு நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவெல்லாம் கிளம்புறாங்க. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் நம்ம டென்ட்டு போட்டு தங்கி இங்கே தான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க. என்னது, இந்த காட்டுக்குள்ளேயா? நிறைய கொசு வரும், அப்புறம் நிறைய பாம்பு அந்த மாதிரிலாம் வருமே. இல்லை அதெல்லாம் வராது, வாங்க நான் பார்த்துக்கிறேன். என்னது, நீ பார்த்துக்கிறியா? சரி உன்னை நம்பி வரோம், வரலாம்ல. அதெல்லாம் வரல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் செம்மையாக மழை பிடிச்சிக்குது. டேய், இதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டியா? உனக்கு கிளைமேட் கூடவா பார்க்க தெரியாது? அண்ணா நான் என்ன வேணும்னு பண்ணேன்? நான் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணால் அது இப்படி ஆயிடுது. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்போ நம்ம காருக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நம்மளால் வேணா பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு பாரு அப்படின்றாங்க. ஐயோ அண்ணா, பக்கத்தில் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? ஆமாம், நடுக்காட்டுக்குள்ளே வந்துட்டு உனக்கு திடீர்னு ஹோட்டல் புக் பண்ணால் யார் பண்ணுவா? இங்கேருந்து போகவே நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும்.
அதுவும் இப்போ மழை வேற இருக்கு. மழையில நம்ம எப்படி போறது? நடுவுல போற பாதையில நெறைய ஆபத்து கூட வரலாம். ஏன் மரம் கூட இடிஞ்சு விழலாம். தயவு செஞ்சு நீ உன் வாய மட்டும் தொறக்காத. நீ எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்றாங்க. சரி இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. நமக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு இந்த காருக்குள்ள தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பிரதர் மட்டும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜேகே கிட்ட சொல்றாங்க. இந்த ரணகளத்துல இவன் எப்படி தூங்குறான் பாரேன். கொஞ்ச நேரத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டு தானே இருந்தான். இவனுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? விட அவன் மனசுல எதுவுமே இல்ல. அதான் தூங்கிட்டான். அப்ப என் மனசுல மட்டும் ஏதாவது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா உன் மனசுல தான் நான் இருக்கேன்ல. ஏன் இல்லையா அப்படின்னு ஜேகே கேக்குறாரு. ஜின்னு சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா அதனால தான் எனக்கு தூக்கம் வரல போல. அதனாலன்னு இல்ல அதனால தான். சரி இப்ப நம்ம என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியவும் போக முடியாது. தூக்கமும் வரல. நம்ம ஒருத்தர் ஃபேஸ ஒருத்தர் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஜேகே சொல்றாரு. ஆ எவ்வளோ நேரம்? ஏன் என் ஃபேஸ உன்னால பார்க்க முடியாதா? இல்ல பார்க்க முடியும். ஆனா என்ன பண்றது? என்னால உன்ன பார்க்க முடியலையே. எனக்கு ஷையா இருக்கே. இப்ப எதுக்கு நீ ஷையா இருக்குன்னு சொல்ற? எனக்கு மட்டும் தான் அந்த மாரி ஃபீல் இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட அந்த மாரி ஃபீலிங் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால தான் நான் கேட்டேன் அப்படி இப்படின்றாரு. சரி 2 பேரும் கொஞ்சம் வாய மூடிட்டுருங்க. எனக்கு தூக்கம் வரல. வந்த தூக்கமும் போயிடுச்சு உங்களால. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. இல்லடா, நான் எப்படி எங்களோட ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு தனியா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் கொஞ்சம் வெளிய தான் போயேன் அப்படின்னு ஜின்னு சொல்றாரு. நான் ஏன் வெளிய போகணும் இவ்வளோ மழையில? நீங்க 2 பேரும் வெளிய போங்க. ஏய் எங்கள பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜேகேக்கு நாளைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப எனக்கு ஃபீவர் வந்தா உனக்கு பரவாயில்லையா? அண்ணா நீ ரொம்பவே மாறுற. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து என்னை வெளிய துரத்துக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களா? இல்லையே நானா உன்ன இந்த இடத்துக்கு கூட்டு சொன்னேன். நீயா தானே கூப்பிட்டு வந்த? அண்ணா அதுக்கு தான் நான் அப்பவே உன்ன பிளான் பண்ண சொன்னேன். நீ ஏன் என்ன நம்பி பிளான் பண்ண? சரி மழை நின்றுச்சு போல வெளிய பாரு அப்படின்றாங்க. ஆமா மழை நின்றுச்சு. சரி வாங்க வெளிய போலான்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. மழை பெஞ்சு அந்த இடமே செம்மையா இருக்கு. வாவ்! இந்த இடம் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு விட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிரதர் கூப்பிட்டு அங்க பாரேன். அங்க ஒருத்தன் உன்னவே பார்த்துட்டு இருக்கான். என்னான்னு கேளு. ஜேகே திரும்பி என்னான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ பார்க்க அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆ பார்த்ததெல்லாம் போதும். இப்போ எனக்கு பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரதர் கேட்குறாரு. இப்போ நம்ம சமைப்போம். என்ன சமைக்கிறது? கையில் எது கிடைக்குதோ அதை வச்சு சமைப்போம். பக்கத்தில் நிறைய கட்டைலாம் இருக்கும். நீ போய் எடுத்துகிட்டு வரியா? அப்படின்னு ஜின்னு தம்பியை கோர்த்து விட்டாரு. ஆனால் மரம் ஜில்லுன்னு இருக்கும். இப்போ தானே மழைலாம் வந்துச்சு. ஐயோ! ஆமாம் அது வேற இல்ல. நான் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை சாப்பிட்லாமா? அப்படின்னு ஜேகே சொல்றாரு. சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே எடுத்துகிட்டு வராரு. தென் இவங்க எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பிட்றா அந்த இடத்துல டென்ட்டு போடுறது? இவ்வளோ ஈரமாக இருக்கே. நம்ம வேணா மரத்தில் தூங்கலாமா? அப்படின்னு பிரதர் கேட்குறாரு. டேய் நம்ம என்ன குரங்கு குட்டியா மரத்தில் தூங்குறதுக்கு? நம்மளோட முன்னோர்கள்லாம் அப்படி தானே இருந்திருப்பாங்க. வா போகலாம். டேய் உன்னை வச்சுக்கிட்டு நான் வரல போடா. நம்ம வேணா திருப்பி வீட்டுக்கே போகலாமா? அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வீட்டுக்கு போகிறதா? சரி வா பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் தண்ணி இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா அங்கிட்டு ஒரு ஆறு போகுது. வாவ்! இங்கே ஆறு இருக்குது. பக்கத்தில் 2 மரம் கூட அப்படியே அழகா தெரியுது. நம்ம வேணா நடுவில் டென்ட் போட்டுக்கலாமா? அப்படின்றாங்க. போட்டுப்போம். இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. தென் அந்த இடத்துல அப்படியே டென்ட்டு போடுறாங்க. இப்போ நம்ம பிரதர் வந்துட்டு நானும் உங்களுக்கு சமைச்சு தரவா? அப்படின்னு கேட்குறாரு. தயவு செஞ்சு நீ சமையலில் மட்டும் கையை வச்சிடாத. ஜேகே நீ தானே சொன்ன இப்போவே சமைக்க கற்றுக்கோ ஃப்யூச்சரில் உனக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு. நான் சமைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம பிரதர் மட்டும் உட்காந்து சமைக்கிறாரு. அதுவும் சமைக்கிறதுக்கு என்னென்னத்தையும் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஒழுங்காக சமைச்சிருவானா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. இல்லை அவன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அவன் அதில் கரெக்டாக பண்ணுவான். இல்லைனா திருப்பி திருப்பி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வேற என்ன காரில் மிஸ் பண்ணதா இப்போ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்படி என்ன காரில் மிஸ் பண்ணோம்? இல்லை நான் வேற எதுவும் சொல்ல வரல. ஒருத்தர் ஐ கான்டாக்டில் இருந்தோம்ல அதான் சொல்ல வரேன். ஓ இதை தான் அப்படி சொல்கிறீங்களா? சரி ஆனால் எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ தான் எனக்கு ஷையாக இருந்துச்சு. இப்போ உனக்கு இருக்கா? அது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. இரு நீ அங்கேயே இரு. என் பக்கத்தில் மட்டும் வராத. இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அங்கே இருந்தே சொல்லு அப்படின்றாங்க. அது வந்து நீ எனக்கு ஒரே ஒரு என்ன கிஸ் மட்டும் கொடுக்குறியா? இல்லை முடியாது. நோ வே. நமக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹக்கு இல்லை அதுவும் கிடையாது. அப்புறம் நீ எதுக்கு என்ன லவ் பண்ணுறியா? ஏன் லவ் பண்ணதெல்லாம் பண்ணி ஆகணுமா? சரி இனிமேல் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கொடு. உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஜின்னு இப்படி பேசுகிறது. ஓகே அப்படின்றாங்க.
சரி எல்லாம் சாப்பிட வாங்க, அது ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பார்ப்போம்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஜேகே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாரு. ஜின்னுக்கு அப்படியே ஷாக்கு தாங்க முடியல. என்னாச்சு? ஆ இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இருப்போமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே 5 நிமிஷம் ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. தம்பி கத்துறாங்க. இருடா வந்து தொலைறான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தா அவ்வளோ நேரமா அங்கே இருந்த குக்கும்பரை மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு தட்டிலலாம் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஜின்னு இதை பார்த்தோன்னே செமையாக இரிட்டேட்டிங் ஆகுது. என்னடா பண்ணி வச்சுருக்க? சாப்பாடு பண்ண சொன்னா உங்களுக்கு தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, சமைக்க சொன்னீங்க, இதை மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனால தான் கட் பண்ணி வச்சேன். இதை நாங்களே பண்ணியிருப்போமேடா. விடுங்க அவங்களுக்கு பசிக்குதுல, எடுத்து சாப்பிடுங்க வேணும்னா, இல்லாட்டி போங்க அப்படின்றாரு. 2 பேத்துக்குமே சவுண்ட் வர போடுதா, ஸோ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை வச்சுக்கிட்டு சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவங்க பிரதரை போட்டு திட்டிகிட்டே சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆர்மிஸ் இதோட ஐ ஹேட் மாஃபியா ஜின் பட் ஐ லவ் யூ ஸ்டூடெண்ட் ஜேகே. என்னடா ஒன்றுமே இல்லாமல் அக்கா முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. 2 பேரும் ஹக் பண்ணுறதுலையே அவங்களோட லவ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி சேர்ந்துட்டாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.